மகரம் மகர ராசி அன்பர்களே, முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள். சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் வாய்ப்பு ஏற்படும். எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புள்ளது. எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் விலகும். பிள்ளைகளின் பிடிவாத போக்கு மாறும். பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார்கள். மங்கள காரியங்கள் நடக்கும் நாள். அரசு வேலையில் அனுகூலம் நடக்கும். பதவி உயர்வு கிடைக்கலாம். சம்பளம் அதிகரிக்க வாய்ப்பு ஏற்படலாம். வெளியூர் பயணங்களில் வெற்றி கிடைக்கும். வியாபாரத்தில் பணவரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் திருப்தியும் ஏற்படும். பெற்றோர்களின் குறைகள் தீர்க்கப்படும். தேக ஆரோக்கியம் அதிகரிக்கும். ஆடை ஆபரணச் சேர்க்கை உண்டாகும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள். பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடுப்பீர்கள். உங்களால் வளர்ச்சியடைந்த சிலரை இப்பொழுது சந்திக்க நேரிடும். வியாபாரத்தை புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் பாராட்டப்படுவீர்கள். முயற்சிகள் பலிதமாகும் நாள். குடும்ப பிரச்சினைகளை மனைவியுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இருவரும் காதலிக்கும் இயல்புள்ள தம்பதியினர் என்பதை காட்டவும் உறுதிப்படுத்தவும் சிறிது நேரம் செலவழியுங்கள். வீட்டில் ஆனந்தம் மற்றும் மகிழ்ச்சியின் வைப்ரேஷன்களை உங்கள் குழந்தைகளும் பெறுவார்கள். ஒவ்வொருவருடனும் நீங்கள் கலந்து பேசும்போது சரளமாகவும் சுதந்திரமாகவும் பேச இது வாய்ப்பளிக்கும். வேகமாக முடிவெடுக்காதீர்கள், குறிப்பாக முக்கியமான நிதி டீல்கள் பற்றி பேசும்போது. நீங்கள் அதிகம் கஷ்டப்படாமல் மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்க பொருத்தமான நாள். கருத்து வேறுபாடுகளால் தனிப்பட்ட உறவு உடையலாம். இன்று உங்கள் மனதில் படும் பணம் பண்ணும் புதிய ஐடியாக்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று வானிலையின் மனநிலை நீங்கள் படுக்கையிலிருந்து எழுந்திருக்க முடியாத அளவுக்கு இருக்கும். படுக்கையிலிருந்து எழுந்திருத்த பிறகு உங்கள் பொன்னான நேரத்தை வீணடித்தீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். உங்கள் துணையின் கண்டிப்பான பேச்சால் இன்று நீங்கள் வருத்தப்படுவீர்கள். உத்திராடம் 2, 3, 4 ஆதாயமான நாள். வியாபாரத்தில் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். போட்டியாளர் விலகிச் செல்வர். திருவோணம் வாடிக்கையாளர் அதிகரிப்பர். முன்னேற்றம் கண்டு சிலர் விமர்சனம் செய்வர். அதை பொருட்படுத்த வேண்டாம். எதிர்பார்த்த பணம் வரும். அவிட்டம் 1, 2 நினைத்த வேலைகளை நடத்தி முடித்து வருமானம் காண்பீர். குடும்பத்தில் நிம்மதியான நிலை உண்டாகும். தொழிலை விரிவு செய்ய திட்டமிடுவீர். இன்று உங்கள் பலம். தொழில்நுட்பத்தோடு வியாபாரத்தை பெருக்க திட்டம் போடுவது. அரசாங்க உதவி பக்கபலமாக இருப்பது. இன்று உங்கள் பலவீனம். வீட்டிலுள்ளவர்களின் மனதை புரிந்து கொள்ளாமல் நடப்பது. இரவு தாமதமாக வீட்டிற்கு திரும்புவது. கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள். 1. ஆன்லைன் வர்த்தகங்களில் எச்சரிக்கை தேவை. 2. அடுத்தவரின் ஆசை வார்த்தைக்கு மயங்கக்கூடாது. 3. வெளியூர் பயணத்தில் பணம் பாதுகாப்பு அவசியம். அதிர்ஷ்ட எண் 9, 2. அதிர்ஷ்ட நிறம் நீலம் சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் திருநள்ளாறு சனிபகவான்.